டீ கடை. அன்றைக்கி நைட் ஷிஃப்ட். நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சதில் ஒரு 6:30 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல்லு கூட வளர்க்கல. சரி பக்கத்தில் ஏதாவது டீ கடை இருக்குமான்னு தேடிக்கிட்டே போனேன். பல்லு வளர்க்காமல் வேறு எதாவது சாப்பிட முடியாது, டீ வேணால் குடிச்சிக்கலான்னு தான் அங்கே போனேன். ஆனால் அங்கே கமக்க சுட சுட நம்ம உள்ளங்கையை விட பெருசாக கும்முன்னு மெது வடை எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. கடாயிலேருந்து எடுத்து தட்டில் வச்சதுக்கு அப்புறமும் கூட வடை புரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு சுட சுட இருந்துச்சு. என்னால் முடியல. பல்லு தானே, போய் விளக்கிக்கலாம், இப்போதைக்கு ஒரு வடையை திம்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கடையில் இருந்தவரை பார்த்து, அண்ணா இந்த வடை எடுத்துக்குவான்னு கேட்டேன். அவருக்கு காதில் கேட்கல. திரும்ப இன்னொரு வாட்டி கேட்டேன், அண்ணா ஒரு வடை எடுத்துக்கிறேன்னா. மறுபடியும் அவருக்கு கேட்கல. திரும்பவும் கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல கேட்டுருவோம், வடை வேறு ஆறிட்டு இருக்கு, இப்படியே விட்டா வடை ஆறிடும். இந்த வடையை பார்த்து விட்ட ஜொல்லில் அதை முழுங்கியே எனக்கு வயிறு ரொம்பிடும் போல், அந்த அளவுக்கு டெம்டிங்காக இருந்துச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் 3வது தடவை மறுபடியும் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா ஒரு வடை எடுத்துக்கிறேன். திரும்பவும் அவர் மதிக்கலை. இது வேலைக்கு ஆகாது, நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க போகிறோம், காசு கொடுத்தா வாங்கி தானே ஆவார். அவராக பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வடையை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இது என்ன கல்யாண வீடா, டீ கடை இல்லையா, நம்மளே எடுத்துக்குவோம் அப்படின்னு என் மைண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு. இப்போ வடையை எடுக்கிறதுக்கு எனக்கு பேப்பர் வேணும். அண்ணா எப்படியும் பதில் சொல்ல மாட்டார், நம்மளே தேடி எடுத்துக்குவோம். மெதுவாக நடந்து போய் அதிலேருந்து ஒரு பேப்பர் மட்டும் எடுத்தேன். ரொம்ப ஆர்வமாக அந்த வடையை நோக்கி போய் கிட்டத்தட்ட வடையை டச் பண்ணி எடுத்து லிஃப்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ நேரம் சும்மா இருந்த அந்த டீ கடைக்காரரு, தம்பி டோக்கன் வாங்கிட்டு வாங்கினார். பட் அந்த வடை பார்க்க கும்முன்னு இருந்துச்சு. நேராக போய் டோக்கன் வாங்கினேன், கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தேன். அந்த வடையை எடுத்து தின்னேன். பொதுவாக டீ கடைக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது கிட்டத்தட்ட கார் ஷோரூம் மாதிரி தான். காரை ஆர்டர் பண்ணி வாங்கினதுக்கப்புறமா ஆக்சசரிஸ் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கார் வாங்காமல் நேராக போய் ஆக்சசரிஸ் மட்டும் கொடுங்கன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன மரியாதையோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு மரியாதை தான் இந்த டீ கடையிலையும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது.